ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் பாச்சாஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சமையல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து சாஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய காதில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமாக தான் இப்போ உங்கள்கிட்ட நான் கிளியராக சொல்லலான்ட்டு என்னோடய யூடியூப் சேனலை போய் பாருங்கள். அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி எழுதிட்டாங்க. எனக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுக்கும் போகணும். அங்கேயும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்டாங்க. எனக்கு அங்கே தான் டவுட்டே வந்துச்சு. ஆஹா, இவங்க வந்து ஸ்கேனிங்லேயும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு ரைட்டில் தான் ப்ராப்ளம் அதிகம் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் கிளியராக தெரியணும். அவங்க மாற்றி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அங்கே கிளியர் பண்ணி நான் ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு சார்ட்டையும் போகிறேன். சாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு ரைட் சைடா திரும்பங்க லெஃப்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், எனக்கு ரைட் சைடு தான் ப்ராப்ளம். ரைட் சைடு தான் சார் அதில் வந்து நான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கிளியராக தெரிஞ்சுட்டு அவங்க மருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தோம். நமக்கு வலி, நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தான் டாக்டர்கிட்ட போகிறோம். எப்பயுமே எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம தான் நம்மளை கிளியராக, டென்ஷன் ஆயிரம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஒவ்வொரு பார்ட்லேயுமே நம்ம உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம கவனக்குறைவாக இருந்தால் பெரிய விபரீதம் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.